மீனாட்சி. ஆமாப்பா, கல்யாணத்தன்னைக்கு ஓடி போன ராஜரத்னம் இப்போ இந்த ஊர்ல இருந்துகிட்டு என் நிம்மதியை விரட்டி அடிச்சிட்டு இருக்காருப்பா. சக்திக்கு தெரியும்பா. எப்படி? தெரியாது. என்கிட்டயாவது சொல்லிருக்கலாமேமா. அப்பா வயசானவர், அவர்கிட்ட சொல்லி என்ன ஆக போதுன்னு நினைச்சிட்டியா? நல்லது, தெய்வ சன்னிதியில் நான் விழுந்து கிடந்ததுக்கு ஒரு நியாயம் கிடைச்சிருச்சு. உண்மை தெரிஞ்சிருச்சு. மீனாட்சி, நான் சொல்றது இப்ப கவனமா கேட்டுக்கணும். நீ அப்பளுக்கு இல்லாத நிரூபிச்சு உன்னை பத்தி தவறா நினைச்சிருக்க சக்தியோட மனசை மாத்தணும். சின்னசாமிக்கும் ஒரு பசங்களுக்கும் நீ எத்தனை உயர்ந்தவன் நிரூபிச்சு காமிக்கணும். குருசாமியோட மகன் மீனாட்சி எத்தனை விலை உயர்ந்த வயரோ அவளை கையிலையும் வீட்லையும் பொத்தி காக்க தவறிட்டமே அவங்கள வருந்த வைக்கணும். இது அத்தனையும் நீ அவங்களோட போராடி போராடி ஜெயிச்சு காமிக்கணும். அதுக்கப்புறம் நீ வீழ்ந்தாலும் சரி வாழ்ந்தாலும் சரி உங்க அப்பன் குருசாமி கவலைப்பட மாட்டான். மீனாட்சி, நீ இப்ப அப்பாவுக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். அப்பா சொன்னதெல்லாம் செய்வேன் சத்தியம் பண்ணி. நீ போய் வீட்டுல போராட்டத்தை தொடங்கு. உன்னை சுத்தி இருக்கிற போராட்டத்தை அப்பா பாத்துக்கிறேன்.